திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம கலிகம்ப நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? திருப்பெண்ணகடம் அப்படின்ற ஒரு ஊரில் வணிகர் குலத்தை சேர்ந்த கலிகம்பர் சிறந்த சிவபக்தராக இருக்கார். நல்ல வாணிபமும் செய்கிறார், நிறைய வசதியாகவும் இருக்கார். அந்த வசதி எல்லாமே ஒரு பெருசாக நினைக்கல. பொன் பொருள் எல்லாம் நிலையற்றது, சிவபெருமான் தான் நிலையானவர் அப்படின்னு சிவபெருமான் மேலே அளவற்ற ஒரு அன்பு பற்று அப்படி வச்சுருந்தார். அதனால் யார் அவங்க வீட்டுக்கு சிவனடியார்கள் வந்தாலும் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி விதவிதமாக சாப்பாடு பரிமாறி சாப்பிட வச்சு அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்புறது வழக்கமாக வச்சிட்ருக்காங்க. அப்படி இருந்து அந்த சமயத்தில் அவர்கிட்ட ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வேலை செய்ய பிடிக்காம போயிட்டாங்க வேலையை விட்டே. அப்படின்னு அவர் சிவனடியாராக தன்னை மாற்றிக்கிட்டு சிவனடியாராகி சிவனடியார் கூட கலிகம்ப நாயனார் வீட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க வந்ததும் அவர் அடியாரில் வேற்றுமையை பார்க்கவே இல்லை. நம்மக்கிட்ட வேலை செஞ்சாருன்னு கூட அவர் நினைக்கல. எல்லா அடியாருக்கும் பாத பூஜை பண்ணும்பொழுது அவருக்கும் பாத பூஜை பண்ண போகிறாரு. கலிகம்ப நாயனார் பாத பூஜை பண்ணுறதுக்கு அவங்க மனைவியும் எப்பவும் ஒரு துணையாக இருப்பாங்க. அவங்க மனைவி தான் ஒரு கலச சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அடியாருடைய பாதத்தில் அப்படியே ஊற்றும் பொழுது அப்படியே பாத பூஜை பண்ணுவார் கலிகம்ப நாயனார். இதுதான் வழக்கமாக இருந்தது. அன்னைக்கும் அது மாதிரியே அவங்க தண்ணி ஊற்ற கலிகம்ப நாயனார் அடியார்களுக்கு எல்லாம் பாத பூஜை பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்களா. இப்போ அவங்க வீட்டில் வேலை செஞ்சு அந்த சிவனடியார் வராங்க. அவருடைய காலையும் பிடிச்சி அவருக்கு பாத பூஜை பண்ணும்பொழுது அவங்க மனைவி தண்ணி ஊற்றாமல் அப்படியே நிற்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவங்க தண்ணி ஊற்றாமல் நிற்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க இந்த சிவனடியார் நம்ம வீட்டில் முன்னாடி இருந்த நிலைமையை நினச்சி பார்க்குறாங்க போல இருக்கு. அடியார்களை வேற்றுமை பார்க்கக்கூடாதுல்ல, இவங்க ஏன் வேற்றுமை பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் இப்போ மனசில் நினைக்கக்கூடாது. இவர் சிவனடியார், இவருக்கு நம்ம செய்ய வேண்டிய பாத பூஜை நம்ம செய்யணும், நீ தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கலிகம்ப நாயனார் சொல்லியும் அவங்க மனைவி தண்ணி ஊற்றாமல் யோசனையிலே நிற்கிறாங்க. அப்புறம் திருப்பியும் கலிகம்ப நாயனார் எதையும் யோசிக்காத, நான் சொல்கிறதுக்கு தண்ணி ஊற்று அப்படின்றாரு. ஆனாலும் அவங்க தண்ணி ஊற்ற தாமதப்படுத்துனதுனால கலிகம்ப நாயனாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவங்க மனைவி கையில் வச்சுருந்த அந்த கலச சொம்பை வாங்கிட்டு அவர் வச்சு இந்த உடைவாள் எடுத்து ஒரே வெட்டு அவங்க மனைவியோட கையை வெட்டிட்டாங்க. கை துண்டாயிடுச்சு. அடியாருக்கு சேவை செய்யாத இந்த கை உங்ககிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கலச சொம்பை எடுத்து அவரே தண்ணி ஊற்றி அவரே பாத பூஜை பண்ணிவிட்டு அவரே அடியார எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி சாப்பிட வச்சுட்டு அவங்க போகும்பொழுது அவங்க வேணுங்கிறத கொடுத்து அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்த்த சிவபெருமான் அப்படியே ஜோதி ஸ்வரூபமாக அவருக்கு முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்துட்டு, என் அடியார் மேலே நீ எவ்வளோ ஒரு பக்தி வச்சுருந்தீன்னா உன் மனைவின்னு கூட பார்க்காம அவங்களோட கையை வெட்டுவேன், அது கையை வெட்டிட்டேமேன்னு கூட நினைக்காம என்னோட அடியார்களை பார்த்து கவனித்து சாப்பிட வச்சு அனுப்புகிறேன். உன்னுடைய மனைவியோட கையை பழையபடிக்கு சரியாகட்டும் அப்படின்னு சொன்னது தான். வெட்டுப்பட்ட கை திருப்பியும் அப்படியே சரியாயிடுச்சு. கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெட்டினது அடையாளமே தெரியாமல் ஆயிடுச்சு. 2 பேரும் சிவபெருமானை வணங்குறாங்க. சிவபெருமான் அவங்களுக்கு ஆசி கூறிட்டு மறைஞ்சிட்டாரு. இப்போ கலிகம்ப நாயனாரும் அவங்க மனைவியும் இப்படியே சிவனடியாருக்கு திருத்துண்டு செஞ்சுட்டு இருந்துட்டு அவங்க வாழ்வின் கடைசியாக தை மாதம் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுடைய திருவடி நிலை அடைஞ்சிட்டாங்க. தை மாதம் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு தான் கலிகம்ப நாயனாருடைய குரு பூஜை. கலிகம்ப நாயனார் திருத்தூங்கானை மாடம் அப்படின்ற அந்த கோவிலில் இருக்கிற சிவக்கொழுந்துநாதரை வணங்கி அங்கே திருத்துண்டு செய்கிறத வழக்கமாகவே வச்சிட்ருக்காங்க. அவங்க மனைவி யாரும் அடியாருக்கு எல்லாம் சாப்பாடு தயார் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போகிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இப்படி கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து சிவபெருமானை வணங்கும் பொழுது அப்போ கிடைக்கிற பலன் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஒரு சில வீட்டில் கணவன் ரொம்ப சாமி கும்பிடுவாங்க, மனைவி சாமி கும்பிட மாட்டாங்க. இல்லை மனைவி ரொம்ப சாமி கும்பிடுவாங்க, கணவன் இதெல்லாம் ஏன் போகிற, இதே எல்லாம் பண்ணுற அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து சிவபெருமானை வணங்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். சிவன் அருளும் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கும். கைதடித்த வரிசிலையான் கலிகம்பன் கலியன் அடியார்க்கும் அடியேன். திருச்சிற்றம்பலம்.